நீங்கள் அப்ராடில் படிக்க போகிறப்போ எப்படி வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற யூனிவர்சிட்டியும் கோர்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அக்காமடேஷனும் இம்பார்ட்டன்ட். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அக்காமடேஷன் இருக்குது, அதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றதை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆன் கேம்பஸ் ஹவுஸ். ஸோ இந்த ரொம்ப பாப்புலரான ஒரு அக்காமடேஷன் டைப் வந்து இந்த ஆன் கேம்பஸ் ஹவுஸ். ஸோ இது வந்து என்னென்னா டார்மெட்டரி ஸ்டைலில் இருக்கும். ஸோ இது வந்து கேம்பஸ்குள்ளேயே இருக்கும். ஸோ இதில் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெட்ரூம் வந்து இண்டிவிஜுவலாக இருக்கும், அண்ட் தென் லிவிங் ஸ்பேஸ், அண்ட் தென் கிச்சன் இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கூடயும் வந்துட்டு ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதால ஸோ உங்களுக்கு வந்து சோஷியலைஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் மேக் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே இருக்கிறதால உங்களுக்கு வந்து ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் இருக்காது. ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சம்டைம்ஸ் நீங்கள் வந்து உங்கள் பெட்ரூம் வந்து ஒரு 2-3 பீப்புள் கூட ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ரேண்டமாக ரூம் அலாட் பண்ணுறதால யாரு கூட வந்து நீங்கள் இருப்பீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ இது வந்து யூனிவர்சிட்டி கேம்பஸில் இருக்கிற ஹால்ஸ் அப்படின்றதால அந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் கேம்பஸ் ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப லெஸ் நம்பரில் தான் இருக்கும். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தனியாக வந்துட்டு ஒரு லிவிங் ரூம் இருக்கும், பெட்ரூம் இருக்கும், அண்ட் தென் கிச்சன் இருக்கும், அண்ட் தென் பாத்ரூம் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ உங்களுக்கு வந்து ப்ரைவசி கிடைக்கும். பிகாஸ் எல்லாமே தனித்தனியாக இருக்கிறதால நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரைவசி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டு ரொம்ப ஐசோலேட்டடாக ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் வந்துட்டு பெருசாக இருந்தாலும் கிச்சன் அண்ட் அதர் பார்ட்ஸ் ஆஃப் தி அப்பார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மாலராக தான் இருக்கும். அதனால வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃப்ராட்டர்னிட்டிஸ் அண்ட் சொரோரிட்டிஸ். இது வந்து அமெரிக்கன் யூனிவர்சிட்டிஸில் வந்து ரொம்ப பாப்புலர். மோஸ்ட்டாக வந்து ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து எப்படி அப்படின்னா, ஸோ பெரிய ஒரு ஹவுஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் நல்ல ஒரு பெட்ரூம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்ஸூரியஸாக இருக்கும். இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர் கூட வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் ஸ்பேஸை ஷேர் பண்ணுறதால நீங்கள் வந்து சோஷியலைஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து மேக் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போவுமே வந்துட்டு பார்ட்டிஸ், ஈவெண்ட்ஸ் இது எல்லாமே நடந்துகிட்டே இருக்கும். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ மற்ற அக்காமடேஷனை கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அண்ட் தென் இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் உங்களோட யூனிவர்சிட்டியிலேருந்து ரொம்ப தள்ளி இருக்கிறதால எய்தர் வந்துட்டு நீங்கள் வந்து அங்கே வாக் பண்ணி போகணும், இல்லைன்னா வந்துட்டு ஒரு ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து நீங்கள் சீக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகும். அடுத்தது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ரெண்டிங் வித் அதர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து என்னென்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து நீங்களே வந்துட்டு எத்தனை ரூம்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ லிவிங் ஸ்பேஸு, பாத்ரூம், கிச்சன் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எப்படி வந்து பிடிக்குமோ அது மாதிரி வந்துட்டு நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஸோ யார் யார் உங்கள் கூட ஸ்டே பண்ணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு நீங்கள் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது வந்து நமக்கு யூனிவர்சிட்டிஸ்க்கு பக்கத்துலேயே கிடைக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால் இன்கேஸ் வந்து யூனிவர்சிட்டிலேருந்து ரொம்ப தூரமாக இருந்துச்சுன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பென்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ லேண்ட்லார்ட் வந்துட்டு கரெக்டாக செட் ஆகணும். ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் இஷ்யூஸு, ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். அடுத்தது வந்து ப்ரைவேட் ரெண்டிங் அலோன். ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரூம்ஸ் வந்து மற்றவங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா ப்ரைவேட் ரெண்டிங் வந்துட்டு தனியாக போய்க்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே போகும்போது சேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்பார்ட்மெண்ட் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பெட்ரூம்ஸு, கிச்சன்ஸு, அண்ட் தென் வந்துட்டு லிவிங் ஸ்பேஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டுமே வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ரைவசி இருக்கும். அண்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டடீஸில் வந்துட்டு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணலாம். பிகாஸ் எந்த டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு இருக்காது. ஸோ தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட ஓன் ரூல்ஸில் வந்துட்டு நீங்கள் வந்து அங்கே லிவ் பண்ணலாம். டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லோன்லியாக ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம யூனிவர்சிட்டிக்கு பக்கத்தில் கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ அதனால் வந்து ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் தேர்ட் ஒன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கூடையுமே ஷேர் பண்ணாததால உங்களுக்கு வந்து ரெண்ட் வந்து நீங்கள் தனியாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அடுத்தது வந்து ஹோம் ஷேர். ஸோ இந்த ஹோம் ஷேர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ஃபேமிலி வந்து அந்த வீட்டில் வந்து தங்கியிருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு ஒரு ரூம் வந்துட்டு அவங்க வந்து ரெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபீல் கிடைக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு ப்ரைவசி இருக்காது. அண்ட் தென் வந்துட்டு அந்த ஃபேமிலியோடைய
அவங்க வந்து என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களோ ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்மளும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா அப்ராடில் போய் படிக்கிறதுக்கு உங்களுக்கு இருக்கிற அகாமடேஷன் ஆப்ஷன் அண்ட் தென் அதில் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டான அகாமடேஷன் வந்து புக் பண்ணுறதுக்கு சரியான கைடன்ஸ் கிடைக்கல, இல்லை எப்படி புக் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா வைபடுவோம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம அடுத்த வீடியோவில் வேறு டாபிக் பற்றி பார்ப்போம்.